மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன், விரைவில் தமிழ்நாட்டில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், அதில் வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்க வேணாலும் நடத்தி காட்டலாம். பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்காது. அனிதால ஆரம்பிச்சுமா இந்த 3 வருஷத்துல மட்டும் அனிதா, சுபஸ்ரீ, பிரதீபா, மோனிஷா, கோவை சுபஸ்ரீ, ரீத்துஸ்ரீ, வைசியா, ஏஞ்சலினா, கீர்த்தனா, தனலட்சுமி, ஆதித்யா, மோதிலால், ஜோதிஸ்ரீ, விக்னேஷ் 14 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்குமா? நாங்க சொல்றோம் 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சிட்டாங்க 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் தான். தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க்கை வச்சே நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க. முடியும். அதை இப்போது உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது எப்படி சார் இது? என்ன ஆப்ஷன்? I cannot disclose something, a strategy before camera. சார் பப்ளிக் கன்சர்ன் நீங்க சொல்லலாம் சார். பப்ளிக் கன்சர்ன் When we do that, you will come to know about it. நீங்க வந்தா நீட் போயிடுமா? கண்டிப்பா போவோம் சார். எப்படி போ? அதுதான் போவோம் வைப்போம். உங்க முயற்சி செஞ்சாலும் ஏத்துக்கிறது அவங்க தான். இப்ப ஏத்துக்காதவங்க அப்ப ஏத்துப்பாங்க. அதான் ஏத்துக்க வைப்போம். எப்படி? அதான் எங்களுடைய திறமை. டெஃபினட்டா நீட் தேர்வு தளபதி தமிழக முதல்வராக வந்தா நடக்காது. நீட் தேர்வுல விளக்க பெற முடியலன்னா உன்ன மாணவன் எழுதுறதுக்கு காப்பி அடிக்கிறாங்க விடுவோமா? நாங்க மந்திரியா இருந்தா கண்டிப்பா செய்வோம். சாத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன இதுக்கு தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல.